பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இந்த அதிகாரத்திலே ஆரம்பம் முதல் பார்க்கும் பொழுது கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு உண்டாகிறது. அந்த குறைவை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். அந்த குறைவை இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்றுகிறார். அங்கே குறைவு உண்டாகும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிலே தான் இருக்கிறார். எப்படி அங்கே வந்தார் என்று பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசுவும் சீஷர்களும் இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று. அழைத்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அந்த குறைவு உண்டான பொழுது அதை நிறைவாக மாற்றுகிறார். ஒருவேளை குறைவு வந்த பின்பு அழைக்கப்பட்டிருப்பாரானால் வர தாமதமாயிருக்கும், திராட்சை ரசம் நிச்சயமாக தீர்ந்து போயிருக்கும், அங்கே ஒரு தடுமாற்றம் உண்டாயிருக்கும். ஆனால் அந்த நிலை அங்கே உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருந்தது நிமித்தமாக அந்த குறைவை நிறைவாக மாற்றுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரேன். ஏற்கனவே இருந்த ரசத்தை விட நல்ல ரசத்தை இயேசு கிறிஸ்து அங்கே ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அந்த கல்யாண வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறை வந்த பின்பு அல்ல இயேசு கிறிஸ்துவை தேடுவது. நாம் நன்றாக வாழ்ந்திருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாக தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு உண்டாகும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த குறைவை நிறைவாக மாற்றுவார். அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தது நிமித்தமாக நீர் அங்கே வந்திருந்தீர். அங்கே ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது அதை நிறைவாக மாற்றினீரப்பா. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை தேட உம்மை அழைக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை நிறைவாக மாற்றும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.